அதான் அந்த மாதிரி ரஜதேவ் சர்தேசாய் நாடு முழுக்க சென்று ஊடகவியலாளராக செய்திகள் சேகரிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் ப. சிதம்பரத்திட்ட இந்த கூற்றை ஒரு பதிவு பண்றாரு. இந்த மாதிரி பாஜக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும், 400 இடங்களை பாஜக கைப்பற்றும், நரேந்திர மோடி தான் 3வது முறையா பிரதமர் ஆவார்னு ஒரு அடிச்சு சொல்றாரு ப. சிதம்பரம் முன்னாடி. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அவ்வளவு தூரம் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு அந்த மார்ச் மாதத்துல. அப்படியே நீங்க மே மாசத்துக்கு வாங்க, இப்ப அதே ரஜதீப் சர்தேசாய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இப்ப நாடு முழுக்க பாத்தீங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆயிருச்சு. 2004 அப்ப பாத்தீங்கன்னா பாஜக அப்ப வாஜ்பாய் அரசு முடியுது. அப்ப ஷைனிங் இந்தியா அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சாங்கன்னா, ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சாங்க. மறுபடியும் பாஜக தான் வரப்போகுது, வாஜ்பாய் தான் பிரதமராக போறாரு. அதே மாதிரி ஒரு போலியான பிம்பம் தான் நாடு முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே கள நிலவரம் அது கிடையாது. கள நிலவரம் இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரசுக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஆதரவாகத்தான் இருக்கிறது வட இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கெஜ்ரிவால் வெளியில வந்த பிறகு எப்படி சூழல் இருக்குது? டெல்லி, குஜராத் அந்த வட்டாரங்கள், டெல்லி, குஜராத், ராஜஸ்தான், குறிப்பாக பஞ்சாப், இதோட சூழல் இப்ப இருக்கு. பஞ்சாப்ல பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்ல. இப்ப கூட இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிய மதத்தை புகழ்ந்து பாராட்டுறாரு. அப்புறம் சீக்கிய குருத்வாராக்கு போயிருக்கிறாரு. அங்க போய் சமைக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, எல்லாம் பண்றாரு. பல நாடகங்கள் நடத்தி பாக்குறாரு. அது ஈடுபடாது. ஜி தமிழ் பாத்தீங்கன்னா ஓபனா சொல்லிட்டான், மோடியை பத்தி நீங்க பேசாதீங்க. ஜி தமிழ் மிகப்பெரிய ஊடகம் இந்தியால, ஜி தமிழ் பெரிய ஊடகம். அவனே சொல்லிட்டான், மோடியை பத்தி நீங்க பேசாதீங்க, பாஜக, RSS, அமித்ஷாவுக்கு ஆதரவான கருத்துக்கள் பதிவு பண்ணாதீங்க ஓபனாவே சொல்லிட்டான் ஜி தமிழ். இப்ப ஜி தமிழ் எல்லாமே ஊடகங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாங்க, கண்டிப்பா பாஜக மோடிய பிரதமராக கிடையாது, ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஊடக நிலைப்பாடே பாத்தீங்கன்னா பாஜக அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், டெல்லி உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு காஸ்ட்ரோ அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா வட இந்தியாவுடைய சூழல் தலைகளாக மாறிக்கொண்டிருப்பதாக எல்லா தரப்பு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பா கெஜ்ரிவால் வந்த பிறகு கூட பெரிய மாற்றத்துக்கு ஆயிருக்குதான் செய்திகள் அறிகிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுற ரஜதீப்ங்கிற, குறிப்பாக அந்த இந்தியா டுடேவோட எடிட்டர், பெரிய ஒரு கருத்து கணிப்பாளர், அவர் மோடிக்கு ஆதரவு வச்சு திடீரென்று சூழல் மாறிவிட்டது, காங்கிரஸுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியா சொல்லியிருக்காரு இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? உண்மையில அங்க நிலவரம் என்னவா இருக்கு? அதான் அந்த மாதிரி ரஜதேவ் சர்தேசாய் நாடு முழுக்க சென்று ஊடகவியலாளராக செய்திகள் சேகரிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் ப. சிதம்பரத்திட்ட இந்த கூற்றை ஒரு பதிவு பண்றாரு. இந்த மாதிரி பாஜக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும், 400 இடங்களை பாஜக கைப்பற்றும், நரேந்திர மோடி தான் 3வது முறையா பிரதமர் ஆவார்னு ஒரு அடிச்சு சொல்றாரு ப. சிதம்பரம் முன்னாடி. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அவ்வளவு தூரம் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு அந்த மார்ச் மாதத்துல. அப்படியே நீங்க மே மாசத்துக்கு வாங்க, இப்ப அதே ரஜதீப் சர்தேசாய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. நிறைய தரவுகள் பதிவிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கள நிலவரம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டன, வட இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான சூழல் நிலவுகிறது. முக்கியமா சொல்ல போனா பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள் தான் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான MP சீட்ஸ் வச்சிருக்கு. இந்த மாநிலங்களே பாஜக எதிரான சூழல் நிலவுகிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அவர் பீகார்ல போய் பாக்குறாரு, தேஜஸ்வி யாதவ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய உள்கட்டமைப்பு நான் போக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லி மிகவும் அழகான வாக்குறுதிகள். நிதிஷ்குமார் பாஜகவுக்கு எதிரான அலை அங்க கிளம்பி இருக்குது. அப்ப அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், அப்புறம் நம்ம லோக் ஜனசக்தி, நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன், அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் நிலவுகிறது. உத்தரப்பிரதேச, அப்புறம் மத்திய பிரதேஷ், இந்த மாநிலங்களில் பிரியங்கா காந்தியோட பொதுக்கூட்டங்களுக்கு மிகப்பெரிய அலை கடலான மக்கள் திரண்டு போறாங்க. அதை அவர் பதிவு பண்றாரு. அப்ப நாடு முழுக்க பாத்தீங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆயிருச்சு. 2004 அப்ப பாத்தீங்கன்னா பாஜக அப்ப வாஜ்பாய் அரசு முடியுது. அப்ப ஷைனிங் இந்தியா அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சாங்கன்னா, ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சாங்க. மறுபடியும் பாஜக தான் வரப்போகுது, வாஜ்பாய் தான் பிரதமராக போறாரு. அதே மாதிரி ஒரு போலியான பிம்பம் தான் நாடு முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே கள நிலவரம் அது கிடையாது. கள நிலவரம் இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரசுக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஆதரவாகத்தான் இருக்கிறது வட இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு.
அப்போ வந்து அந்த தேர்தல் 2004 பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் தான் இப்ப பிரதிபலிச்சுட்டு இருக்கு. 2024 அவர் ரொம்ப கரெக்டா சொல்றாரு. 2004 பாத்தீங்கன்னா அவர் சென்று தரவுகளை வந்து சேகரித்தார். நாடு முழுக்க போய் ரஜ்தீப் சர்தேசாய் இந்தியா டுடே போய் பண்ணுச்சு. அப்ப அதே ரஜ்தீப் சர்தேசாய் இப்பவே சொல்றாரு 2004 தான் மீண்டும் நடக்க போகிறது. பாஜக பிம்பத்தை கட்டமைத்து மோடி 3வது முறையாக வந்து படுதோல்வி அடைவார். பாஜக படுதோல்வி அடைவோம் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் தென்னிந்தியா வர்றாரு. ரஜ்தீப் சர்தேசாய் தென்னிந்தியா வந்தார். தமிழ்நாடு வந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி எடுத்தாரு. தமிழ்நாடு கூடிய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி எல்லாருமே அவர் பேட்டி எடுத்தார். அப்ப தென்னிந்தியா வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் அப்படின்றாரு. பாஜக வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகும். தென்னிந்தியால வந்து அம்பலப்பட்டு போயிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரஜித் சர்தேசாய் என்ன சொல்றாருன்னா, மார்ச் மாதம் வந்து பாஜக RSS வரும், 400 இடங்கள் கைப்பற்றுவார்கள், 3வது முறையாக மோடி பிரதமரா வருவார்னு சொன்ன அதே ரஜித் சர்தேசாய் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, கள நிலவரங்கள் மாறிவிட்டது. எப்படி மாறி இருக்குன்னா, மக்களுக்கு இப்ப அடிப்படை பிரச்சனைகள் தான் ஒரு பெரிய ஒரு தேவையா இருக்கு. கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், அடிப்படை தேவைகள், ஒரு விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மத ஜாதி கலவரங்கள். இப்ப ராஜ்கோட் மேட்டர் ரஜித் சர்தேசாய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட ராஜ்கோட் சமுதாயத்துக்கு 25 28 கோடி 30 கோடி ஓட்டு இருக்கு வட இந்தியா முழுக்க. அப்ப அந்த ஓட்டு எல்லாமே பாஜகவுக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் மகாராஷ்டிரால அவங்க ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை எப்படி உடைச்சாங்க, ஏக்நாத் ஷிண்டே உடைச்சது, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் இருந்து அஜித் பவார் உடைச்சது, இது எல்லாத்தையுமே சுட்டி காமிக்கிறார். என்ன சொல்றாரு, விலைக்கு வாங்கி ஒரு கள்ள கூட்டணி அமைத்து ஆட்சி அமைச்சிருக்காங்க மகாராஷ்டிரால. அதனால வந்து அதனால மகாராஷ்டிரா மக்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. அங்க என்சிபி காங்கிரஸ் கட்சி உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனாவை தான் அவங்க ஆதரிக்கிறாங்க. ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இருக்க சிவசேனாவை. அப்ப தென்னிந்தியா முழுக்க பாஜக வந்து கடுமையான தோல்வி அடைய போகுது. வட இந்தியாலையும் கணிசமான முன்னாடி அவங்க பெற்ற அந்த சீட்டுகள் இருக்குல்ல, 2004 அப்போ வந்து அவங்க வந்து 2004, அப்புறம் வந்து 2014, அப்புறம் வந்து 2019 பெற்ற சீட்டுகளே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ்லயுமே 30 சீட் அவங்க இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு பேஸ்லயும். இப்ப 4வது பேஸ்லயும் பாத்தீங்கன்னா முதல் 3 பேஸ் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா தான் இருக்குது அப்படின்றது அவரே பதிவு பண்றாரு. முதல் 3 பேஸ் எலெக்ஷன் வந்து இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரவா இருக்கிறது. பெரும்பான்மையான சீட்டுகளை அவர்கள் கைப்பற்றுவார்கள் சொல்றாரு. 4வது பேஸும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் இருக்கும் பாஜக பதிவு பண்றாரு. மோடியுடைய மதவெறி சாதி வெறி பேச்சுக்கள், நாடு முழுக்க அவர் செய்யக்கூடிய மதவெறி சாதி வெறி பேச்சுக்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மம், அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய அடிய பிரச்சனைகள் பாரத பிரதமர் மோடி அமித்ஷாவும் அதுவும் பெரிய பின்னடைவாத பாஜக போய் சேர்ந்திருக்கின்றத ரஜித் சர்தேசாய் பதிவு பண்ணிருக்காரு. அவருடைய ட்விட்டர்ல கடந்த 1 வாரம் 2 வாரமாவே இதை பத்திய பதிவு வந்து அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆகையால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரஜித் சர்தேசாயோட ஆய்வுகள் படி என்ன தெரியுதுன்னா, பாஜக படுதோல்வி அடையும். அவங்க அதான் சொல்றாரு, 180 இருந்து 222 சீட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் பாஜக இந்த தேர்தல்ல. ஏன்னா இந்த தேர்தலில் முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணிக்கு சாதகமான சூழல் தான் நிலவுகிறது என்பது இது அவருடைய கருத்து. 4ஆம் கட்ட தேர்தலுடைய நிலவரங்கள் அங்குள்ள சூழல் எப்படி இருக்கு? 4ஆம் கட்ட தேர்தல் பாத்தீங்கன்னா தொடர் 4ஆம் கட்ட தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், இன்னும் சில முக்கியமான மத்திய இந்திய மாநிலங்கள் வந்து கவர் ஆகுது. 4ஆம் கட்ட தேர்தலையும் பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு படுதோல்வி அடையக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து ஆந்திரால பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவை பயன்படுத்துறாங்க, பவன் கல்யாணம் வந்து பயன்படுத்துறாங்க. அவங்க ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, ஜெகன்மோகன் அரசுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதாங்க, அதை வந்து இவங்க கையில் எடுக்கிறாங்க. ஆனா ஆந்திர மக்கள் வந்து நரேந்திர மோடி ஆதரிக்கிறாங்க. அந்த சூழலை வந்து 4ஆம் கட்டத்திலையும் அவர்கள் படுதோல்விதான் அடைவார்கள். ஆந்திராலையும் அவர்களுடைய இது எடுபடாது, அவர்களுடைய அரசியல் எடுபடாது. மதவெறி சாதி வெறி அரசியல் ஆந்திர மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால வந்து அங்க வந்து ஜெகன்மோகனும் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று ஒரு எதிர்கட்சி தலைவராக வர வாய்ப்பு இருக்கு, சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. சட்டப்பேரவையில சந்திரபாபு நாயுடு ஆதரிக்கிறாங்க, நாடாளுமன்றத்துல அவங்க பாஜகவை ஆதரிக்கவில்லை. அதான் உண்மை. இதான் ஆந்திராவுடைய கள நிலவரம். கெஜ்ரிவால் வெளியில வந்த பிறகு எப்படி சூழல் இருக்குது? டெல்லி, குஜராத் அந்த வட்டாரங்கள், டெல்லி, குஜராத், ராஜஸ்தான், குறிப்பாக பஞ்சாப், இதோட சூழல் எப்படி இருக்கு? பஞ்சாப்ல வந்து பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கூட இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிய மதத்தை புகழ்ந்து பாராட்டுறாரு. அப்புறம் வந்து சீக்கிய குருத்வாராக்கு போயிருக்கிறாரு, அங்க போய் சமைக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, எல்லாம் பண்றாரு, பல நாடகங்கள் நடத்தி பாக்குறாரு. அது ஈடுபடாது. பஞ்சாபில் பாஜக படுதோல்வி அடையும். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி எல்லா தொகுதியும் கைப்பற்றும் பஞ்சாப்ல. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலோட விடுதலை, அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா, லீகலா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு கேம்பெயின், பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமை என்பது அரசியலமைப்பு சட்ட உரிமை இல்லை, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜக வந்து மத்திய அரசு போய் ஆர்கியூ பண்ணுது, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட். அப்ப என்ன சொன்னாங்கன்னா,
ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு மாநில முதலமைச்சராக பிரச்சாரம் செய்ய வேண்டியது என்பது ஒரு அரசியல் தலைவருடைய கடமை. ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கலாம், இல்ல கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இல்லாம இருக்கலாம். ஆனா அவருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய உரிமை என்பது இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் வந்து அவர் வெளியிட்டிருக்கு. ஜூன் 1ஆம் தேதி வரை அந்த பெயில் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த எலெக்ஷன் லாஸ்ட் அந்த போலிங் பாத்தீங்களா, ஜூன் 1ஆம் தேதி லாஸ்ட் பேஸ் அப்ப வரை கொடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னா, கெஜ்ரிவால் வெளியே வந்தது பாஜகவுக்கு ஒரு பெரிய சம்பட்டி அடி. ஏன்னா பாஜகவுடைய கனவுகளில் மண்ணலி போட்டு போய் பிரச்சாரம் பண்ணுவாரு, பஞ்சாப்ல பிரச்சாரம் பண்றாரு, சத்தீஸ்கர், ஹரியானா எல்லா விதமான ஒரு வட அந்த நம்மளுடைய அந்த டெல்லி பக்கத்துல இருக்க ஒரு யூனியன் டெரிட்டரி பிரதேசம், நேஷனல் அந்த காரிடோர், அந்த காசியாபாத் பகுதி எல்லா பக்கம் போய் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ண போறாரு. கண்டிப்பாக டெல்லியிலும், பஞ்சாபிலும், ஹரியானாவிலும், சத்தீஸ்கரிலும் பாஜக படுதோல்வி அடையும். இதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்குது, உத்தரகண்ட்ல இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்குது, உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து குஜராத்லயே வந்து பல சீட்டுகள் இழக்க வாய்ப்பு இருக்கு. அதான் ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல். இதுவும் ரஜதீப் சர்தேசாயே சொன்னாரு, குஜராத்லயே பாஜக சீட்டுகள் இழக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மற்ற ஊடகங்கள் இவரை தவிர இந்தியாவுடைய மற்ற ஊடகங்களுடைய கள நிலவரம் என்னவா இருக்கு? இப்ப ஜி தமிழ் பாத்தீங்கன்னா ஓபனா சொல்லிட்டான், மோடியை பத்தி நீங்க பேசாதீங்க. ஜி தமிழ் வந்து மிகப்பெரிய ஊடகம், இந்தியால வந்து ஜி தமிழ் வந்து பெரிய ஊடகம். அவனே சொல்லிட்டான், மோடியை பத்தி நீங்க பேசாதீங்க, பாஜக, RSS, அமித்ஷாவுக்கு ஆதரவான கருத்துக்கள் பதிவு பண்ணாதீங்க, ஓபனாவே சொல்லிட்டான் ஜி தமிழ். இப்ப ஜி தமிழ் எல்லாமே ஊடகங்கள் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, கண்டிப்பா பாஜக மோடிய பிரதமராக கிடையாது, ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஊடக நிலைப்பாடே பாத்தீங்கன்னா பாஜக நரேந்திர மோடி எதிராக இந்தியா கூட்டரவாக நம்ம கருத்துக்கள் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆனா அவங்க மிரட்டி பாக்குறாங்க, அடிமணியம் இல்லை. ஏன்னா அவள் தெரிந்து விட்டது கள நிலவரம் வந்து. ஊடகமே பாத்தீங்கன்னா பாஜக, RSS எதிராக தான் இருக்கு வட இந்தியா. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டிவி இருக்குல்ல, அர்னாப் கோஸ்வாமி ரிபப்ளிக் டிவியை தவிர்த்து எல்லா வட இந்திய ஊடகமும் பாஜக, RSS, நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பலுக்கு எதிராக தான் நீ திரும்பி இருக்கு. இதான் உண்மை. ரிபப்ளிக் டிவி பாத்தீங்கன்னா பாஜக ஃபண்டிங்ல உருவாக்கப்பட்ட ஒரு சேனல், ரிபப்ளிக் சேனல். அந்த நியூஸ் வந்து அவங்க பாத்தீங்கன்னா வந்து பாஜகவுக்கு தான் வந்து ஆதரவா இருக்கிறாங்க, நரேந்திர மோடிக்கு ஆதரவா இருக்காங்க. அதாவது மத்த எல்லா ஊடகங்களும், தேசிய ஊடகங்களும் பாஜக, RSSக்கு எதிராக திரும்பி. இதான் கள நிலவரம் வட இந்தியாவில் நான் பாக்குறேன்னா சொல்றேன். இதான் குறிப்பாக வட இந்தியாவில் ஒரு தலைகீழான மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றங்களை வட இந்தியாவில் நேரடியாக அங்கிருந்து நீங்க தகவல் பரிமாறிக்கிறீங்க, அப்படியே மக்கள் மாறி இருக்குது. இந்த விவாத சூழல் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.